வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா லக்னோ வெர்சஸ் கேகேஆர் மோதிய போட்டியின் ரிசல்ட், புள்ளிப்பட்டியலில் நிகழ்ந்த பெரும் மாற்றம், சிஎஸ்கேவுக்கு சாதகமான முடிவுகள். அதாவது ஐபிஎல் தொடரில் இன்றைய தினம் நடைபெற்ற 54வது லீக் போட்டியில் லக்னோ மற்றும் கொல்கத்தா அணிகள் மோதியது. இந்த போட்டியில் டாஸை வின் பண்ண லக்னோ அணியானது முதலில் பவுலிங்கை வீசுவதாகவும் அறிவித்தாங்க. அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய கொல்கத்தா அணிக்கு சுனில் நரேன் அதிரடியாக விளையாடினார். அவருடன் 61 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்து அசத்திய பின்சால்ட் அவர்கள் 32 ரன்களில் ஆட்டமிழந்தார். அப்போது வந்த ஆங்கிரிஸ் ரகுவன்சி அவர்கள் நிதானமாக விளையாடினார். ஆனால் எதிர்வரும் தொடர்ந்து லக்னோ பவுலர்களை பந்தாடிய சுனில் நரேன் அவர்கள் 27 பந்துகளில் அரை சதம் அடித்து மிரட்டலாக பேட்டிங் செய்தார். அந்த வகையில் இரண்டாவது விக்கெட்டுக்கு 79 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்த அவர் 12 ஓவர்கள் வரை லக்னோவை வெளுத்து வாங்கினார். அதே வேகத்தில் பட்டையை கிளப்பிய அவர் ஒரு வழியாக 6 பவுண்டரி 7 சிக்ஸருடன் 81 ரன்களை 207.69 என்ற ஸ்ட்ரைக் ரேட்டில் விளாசி அவுட் ஆனார். அப்போது வந்த ஆண்ட்ரே ரசல் அதிரடியாக விளையாட முயற்சித்து 12 ரன்களில் அவுட் ஆனார். அடுத்த ஓவரிலேயே மறுபுறம் நங்கூரமாக விளையாடிய ரகுவன்சி அவர்கள் 32 ரன்களில் ஆட்டமிழந்தார். அதனைத் தொடர்ந்து வந்த ரிங்கு சிங் அவர்கள் அதிரடியாக விளையாட முயற்சித்து 16 ரன்னில் அவுட் ஆகி ஏமாற்றத்துடன் சென்றார். கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் 23 ரன்களையும் ராம்தீப் சிங் அவர்கள் சரவடியாக 25 ரன்களையும் எடுத்ததால் 20 ஓவர்களில் கொல்கத்தா அணியானது 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 235 ரன்களையும் எடுத்தது. இதன் வாயிலாக லக்னோ மைதானத்தில் ஐபிஎல் போட்டியில் 200 ரன்கள் அடித்த முதல் அணி என்ற சாதனையை கொல்கத்தா அணி படைத்து உள்ளது. அதுபோக இந்த போட்டியை சேர்த்து இந்த வருடத்தில் கொல்கத்தா அணியானது 6 முறை 200க்கும் மேற்பட்ட ரன்களை அடித்து உள்ளது. இதன் வாயிலாக ஐபிஎல் வரலாற்றில் ஒரு குறிப்பிட்ட தொடரில் அதிக முறை 200 ரன்கள் அடித்த அணி என்ற மும்பையின் ஆல் டைம் சாதனையையும் கொல்கத்தா அணியானது சமன் செய்து உள்ளது. அதன் பின் பேட்டிங்கில் களமிறங்கிய லக்னோ அணியானது தொடர்ந்து விக்கெட்டுகளை இழந்து தோல்வியை தழுவியிருக்காங்க. லக்னோ அணியின் இந்த தோல்வி தற்போது லக்னோ அணியை 5வது இடத்திற்கும் தள்ளியுள்ளது. இதனால் சிஎஸ்கேவுக்கு சாதகமான விஷயம் ஒன்றும் நடந்து இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த போட்டியில மட்டும் லக்னோ அணி வெற்றி பெற்றிருந்தால் 14 புள்ளிகளுடன் 3வது இடத்துக்கு வந்து இருக்கும். சிஎஸ்கே 4வது இடத்துக்கும் சென்று இருக்கும். ஆனால் அப்படி எதுவும் நடக்காமல் கேகேஆர் அணியானது வெற்றியானது சிஎஸ்கேவை காப்பாற்றியுள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.